அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். பாருங்கள், ஜாதகத்தில் லைனாக பார்த்துக்கிட்டே வர்றோம், ஆர்டராக பார்க்குறோம். செவ்வாய் திசையில் சந்திரன் புத்தி நடந்தால் என்ன பலன், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கை அப்படின்னா பாருங்கள், செவ்வாய் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் கிரக சேர்க்கையும் கூட செவ்வாய் சந்திரனுடைய சேர்க்கை இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாதகத்தில் அவங்க ஒரு பவர்ஃபுல்லானவங்க, தைரியமானவங்களாக இருப்பாங்க. முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அப்படி கிடைக்கணும். செவ்வாய் திசையில் செவ்வாயும் சந்திரனும் சேர்க்க கிடைக்கணும். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் அது சசிமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. அது சசி மங்கள யோகமாக, மங்களகாரகன்னு செவ்வாய். எப்போவுமே செவ்வாயோட ஒரு கிரகம் சேர்ந்துட்டாலே அந்த கிரகத்துக்கு தைரியம் வந்துடும். அப்படின்னா பாருங்கள், இது எப்படி தெரியும்? செவ்வாய் என்பது ஒரு ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு படை தளபதி மாதிரி. அவர் ராஜா ஆணையிட்டார்னா இந்த போர் வீரர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான். அதே மாதிரி தான் நவகிரகத்தில் செவ்வாய் தான் படை தளபதி. அந்த கிரகம் ஒரு 4 கிரகம் 3 கிரகத்தோடு அந்த செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னா அவர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்னு சொல்லி இந்த கிரகங்களுக்கெல்லாம் சக்தி கூடிரும். அப்போ இதெல்லாம் அந்த காலத்திலேயே இந்த செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தால் மங்களகாரகனுடைய யோகத்தை அனுபவிப்பாங்களாம். யாருக்கெல்லாம் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்கோ, செவ்வாயுடைய சந்திரன் பார்வை இருக்கோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது இருந்துச்சுன்னா அவங்க பூமி வாங்கிடுவாங்க. பூமி வாங்கி அவங்களுக்கு வீடு வாசலெல்லாம் இளமையிலே அமைஞ்சு, செவ்வாய் என்பது கனரக வாகனங்கள் எல்லாம் அமைஞ்சு ஒரு பேரும் புகழோடு அவங்க சமுதாயத்தை நல்லா வாழ்கிறதுக்கு இந்த செவ்வாயும் சந்திரனுடைய யோகம் அது வேலை செய்யும். பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் கிரக சேர்க்கை வச்சே அவங்க எல்லா சிறப்புகளையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ முன்னோர்கள் வழியில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே இந்த செவ்வாயும் சந்திரனும் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு மன வலிமை ஜாஸ்தியாக இருக்குங்கிறது பொருள். சந்திரன் என்பது மனோகாரகன், செவ்வாய் என்பது தைரியகாரகர். இந்த மனோகாரகத்தில் சந்திரன் தைரியகாரகர் சேர்ந்துருச்சுன்னா மன தைரியமாக மாறிடும். எப்படி? இந்த கிரகங்களை பிரித்து நீங்கள் இந்த வார்த்தையால் உயிரோடு அதை சொல்லணும், அதுதாங்க விஷயமே. இதுக்கு ஜோதிடத்தில் கொஞ்சம் அனுபவங்கள் இருந்துச்சுன்னா இன்னும் கிரகங்களில் உள்ளக்குள்ளே கொண்டுட்டு போய் அந்த அனுபவத்தை எடுத்து மக்களுக்கு புகுத்தலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம 30-40 வருஷமாக இந்த துறையிலேயே இருந்ததுனால இந்த செவ்வாய் தைரியங்கிறது மேச லக்கணத்துக்கு பாருங்கள் ஒரு குருட்டு தைரியம், விருச்சிக லக்கணத்துக்கு பாருங்கள் ஒரு குருட்டு தைரியம். அப்படின்னு என்ன? எதையும் துணிஞ்சு செஞ்சிருவோமே, இனத்தை தான் பார்த்துருவோம். அது வரும்போது பார்த்துக்கலாம், செய்கிறது நீ செய். இதே விருச்சிக இலக்கணம் செஞ்சு போட்டு தான் நிற்கும். நீங்கள் சொல்கிறீங்க அது செஞ்சு போடும். ஏன்? அந்த விருச்சிகத்தில் எத்தனையோ கிரகங்களுடைய சக்தியெல்லாம் விருச்சிகத்தில் தான் புதஞ்சிருக்குது. அத்தனைக்கு காரகர் அந்த செவ்வாய் தான். அதனால தான் விருச்சிகம் என்பது புதக்குழி, அதோடைய ரகசிய குழி அங்கே தான் இருக்குது. அதனால தான் விருச்சிக ராசி என்பது கிணறு. கிணத்துக்குள்ளே கொண்டு போய் ஒரு பொருளை போட்டால் எட்டி பார்த்தா தெரியுமா? அதே போல் தான் ரகசியமாக அவ்வளவு ரகசியங்களை அவங்க உள்ளே வச்சு அழகாக அவங்களுடைய வாழ்க்கையில் லைஃப்பில் என்னென்னத்தை அனுபவிக்கணுங்கிற விஷயத்தை எல்லாமே சொல்லுவாங்க. அதனால தான் விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணம் என்பது ரகசியம். ரகசியத்தை காப்பாற்றி வைக்கிறது விருச்சிகத்தோட வேலை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஜோதிடம் என்பது நம்மளோட வாழுது, சாஸ்திரம் நம்மளோட வாழுது, கிரகம் நம்மளோட வாழுது. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கிரகம் நம்ம இயங்கலினாலும் கிரகம் இயங்குது. நம்மளுடைய 9 கிரகங்களும் நம்ம ஜாதகத்துக்கு சப்போர்ட்டிவாக வேலை செய்யுது. இன்றைக்கி தான் இந்த காலங்களெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய கண்டென்டர் இந்த ஜாதகத்தினுடைய ரீசன் இப்போ இன்றைக்கி எடுத்து பார்த்தா தெரியாத விஷயங்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணி ஜோதிடம் ஒன்று இருக்குதுங்கிறதை பலவிதமான கோணத்தில் மக்களுக்கு புகுத்திகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இது எல்லாமே ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் சபை கூட்டங்கள் போட்டு கிரகங்களை ஆய்வு பண்ணி கிராமங்களில் கொண்டுட்டு போய்
எல்லாம் உட்காந்து கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்வாங்க. நீங்கள் பழைய நூல்கள் எல்லாம் எடுத்திங்கன்னா 300 கவி 400 கவி எழுதியிருப்பாங்க. இத்தனையும் கவி பாடுறது ராஜா கிட்ட போய் கவி பாடுவாங்க. ராஜாவுடைய வம்சத்தினுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தஞ்சாவூர் கோயிலை கட்டினதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு கோயிலுக்கு இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் இருந்திருக்கார். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் இருக்கும்போது அப்போ அவருக்குன்னு ஒரு ஜாதகம், அவருக்குன்னு ஒரு ஜோதிடம், அவருக்குன்னு ஒரு அரமண ஜோசியர், அவருக்குன்னு ஒரு ஆலோசகர் இருந்திருப்பாங்கல்ல. அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஜோதிடம் கூட சப்போர்ட் பண்ணியிருக்குது. அப்போ அது எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இதெல்லாம் அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாவை சுற்றி எல்லோரும் வாழ்ந்துருப்பாங்கல்ல. ஒரு வாத்தியம் அடிக்கிறாங்க, அவர் போய் ஊருக்குள்ளே போய் சொல்லி ஆகணும். ஒரு இறந்துட்டா கொம்பு ஊதுறாங்க, சவரம் பண்ணுறாங்க, துணி துவைக்கிறாங்க. அந்த காலத்தில் பட்டு கம்பெலாம் விரிப்பாங்க, அந்த சங்கு சேகண்டி ஊதுவாங்க, கோயிலில் பூஜை புனஸ்டானங்கள் செய்வாங்க. அந்த காலத்தில் அவங்களுக்கு ராஜாவுக்கு பக்கத்தில் மந்திரி இருப்பார், ஆலோசகர் இருப்பார். அந்த காலத்தில் ஆன்மீகம் இருந்தது, கோயிலை உருவாக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் கோயில் வேலைகள் நடந்தது. அதுக்கு சிற்பிகள் இருந்தாங்க. அந்த காலத்தில் ஏட்டுச்சுவடி எடுத்து ஓலை எடுத்து எழுதி வைப்பாங்க. அந்த காலத்தில் கல்வெட்டுக்கு உளியும் சுத்திலும் கண்டுபிடிக்காத காலகட்டங்களில் அந்த காலத்தில் எழுத்தாணியில் எழுதுவாங்க. இதெல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இதைத்தான் அவங்க புழங்கிட்டு இருந்திருக்காங்க. அது 1000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை பின்பற்றி வந்ததுனால அது இப்போ நம்மளுக்கு புழங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜராஜ சோழன்கிற ஒருத்தர் இருக்கும்போதே கோயில் தஞ்சாவூர் கோயில் கட்டாததுக்கு முன்னாடியே அரண்மனை இருந்திருக்குது, அரண்மனை ஜோசி இருந்திருக்காங்க, ஆலோசகர் இருந்திருக்காங்க. எப்படி வந்தது? எல்லாமே முன்னோர்கள் வகுத்து வச்ச ஏடு தான். அதை படித்து இன்றைக்கி மக்களுக்கு போய் சேருது. அப்போ சொல்லுங்கள், அந்த காலத்தில் ராஜாக்கள் உலக மக்களுக்காக வாழ்ந்தாலும் கூட, எத்தனை பாவங்கள் பண்ணியிருந்தாலும் கூட, ஒரு புண்ணியம் நம்ம தேடி வச்சுட்டு போகணுங்கிறதுக்காக கட்டி வச்சாதான் கோவில். அந்த கோவிலுக்கு உண்டான வழிமுறைகள், அதுக்குண்டான வாஸ்து சாஸ்திரங்கள், அதுக்குண்டான கிரக சேர்க்கைகள், வான சாஸ்திரத்தினுடைய விதிவிலக்குகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பஞ்சபூத சக்தியால் மிகப்பெரிய கோவில்களை கட்டி வச்சுட்டு போனாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வரும்? மனசில் தைரியம் இருந்தால் தான் வரும். தைரியத்துக்கு விலை மதிப்பு இல்லை. ஒரு கல்லை தூக்கணும்னு நினச்சா வெயிட்டுன்னு பார்த்தா வெயிட்டு தான். ஆனால் மன வலிமை இருந்தால் நம்ம அந்த கல்லை தூக்கிடலாம். இல்லைன்னா அசைச்சும் கூட பார்க்க முடியாது. இது எப்படிங்க தூக்குறதுன்னு இப்படி தொட்டாருன்னு தூக்க மாட்டார். ஒரே நிமிஷம் யோசிக்காமல் மன வலிமை இருந்தால் தூக்கி போடுவார். அப்போ அந்த காலத்தில் விவேகானந்தர் சொன்ன மாதிரி, உயிரே போகும் நிலை வந்தாலும் உன் தைரியத்தை கைவிடாதே, நீ சாதிக்க பிறந்தவன் சொன்னார். ஒவ்வொரு மனிதர்களையுமே அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, உயிரே போகும் நிலை வந்தாலும் உன் தைரியத்தை கைவிடாதே, நீ சாதிக்க பிறந்தவன் சொல்லி எழுதி வச்சுட்டு போனார். இந்த வார்த்தையை 108 தடவை நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சாதிக்க பிறந்துருவோம். அப்படின்னா பாருங்கள், ஒவ்வொரு வாழ்த்தையுமே ஒரு கடிகாரத்தை பார்த்தோன்னையுமே, கடிகாரத்தை பார்த்து ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை, வீணாக்கிறாதேன்னு எழுதுவார். அப்போ ஒரு தடவை 12 மணி விட்டு இன்னொரு 12 மணி 24 மணி நேரம் ஆச்சு. சும்மாவே பார்த்துருந்தா காலம் வீணாயிருமா? இந்த நாள் போனால் திரும்பி வராதா? அதனால் கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கையும் பார். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து இந்த தத்துவங்கள் கிடச்சதுன்னா, மனிதர்களுக்கு சொல்லாமல் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக இந்த ராஜாவுடைய வம்சங்களை எல்லாம் சொன்னோம்னா, செவ்வாய் திசை யாருக்கு நடந்தாலும் அவங்க தைரியவான். ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட ஒரு ரகசிய தைரியம் இருக்கும். அந்த தைரியத்தில் தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். எதையும் துணிஞ்சு செய்யணும், அப்புறம் வரும்போது பார்த்துக்கலாம். அந்த ஒரு நம்பிக்கை நீங்கள் ஏற்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதே செவ்வாய் திசையில் சந்திரபுத்தி நடக்குது. இந்த செவ்வாய் திசையில் சந்திரபுத்தி நடந்தால் இவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும்னா, செவ்வாய் என்பது பூமி, சந்திரன் என்பது வீடு. அந்த திசாபுத்தியில் அவங்க இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க, இல்லை பூமி வாங்குவாங்க. இது எல்லாமே வாழ்க்கையில் செவ்வாய் என்பது வைத்தீஸ்வரன் கோவில். கண்டிப்பாக கும்பகோணத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சந்திரன் என்பது திங்களூர். இந்த திங்களூரில் சந்திர பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லா கோயிலையும் 5 விளக்கு தீபம், சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் திசையில் சந்திரபுத்தி ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும்.
இதை செய்யுங்க, நல்லா இருக்கும் என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகாரம் இந்த புத்தகத்தை ஒரு A4 சைஸு, இந்த புத்தகம் 1736 பரிகாரங்கள் கொண்ட பெரிய புத்தகம். பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் மாதிரி அந்த புத்தகம் வீடு வீடாக இன்றைக்கி போய் எல்லா வீட்லேயும் ஒன்று ஒன்றா சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இது நம்ம வீட்டுக்கு ஒவ்வொன்றும் நம்ம செஞ்சு வச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த தலைமுறைகள் அதை எடுத்து பார்க்குற அளவுக்கு அதில் எல்லா விஷயங்களையும் உள்ளே புகுத்தியிருக்கேன். இது கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். 2 நாளில் உங்களுக்கு ஜோதிடம் புக்கு கிடச்சிரும், ஆதிகால பரிகார புக்கு. இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னங்கள் பார்க்குறோம், ஆன்லைன்லேயே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், நேரடியாகவும் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே தெப்பக்குளம் பக்கத்திலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம ஒரு வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதில் ஒரு 1500 பதிவுகள் மக்களுக்காக, உங்களுக்கு சொந்தமான அத்தனை பொருள்களும் அதில் ஆதிகால பரிகாரமான முக்கியமான விஷயங்கள் அதில் நிறையா இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போடுங்க, நிறையா தெரியும். இது இல்லாமல் ஜாதகம் பார்க்குறோம், ஆலய வழிபாடுகள் நிறையா கூட்டிகிட்டு போகிறோம். திருநெல்வேலி, திருச்செந்தூர் முருகனை கூட்டிகிட்டு போகிறோம், விஸ்வாமித்திர கோயிலை கூட்டிகிட்டு போகிறோம். இந்த மாதிரி மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில், இன்மையிலும் நன்மை தருவார் கோயில், இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் யாருக்கும் தெரியாத சில பேர் இருப்பாங்க. அந்த கோவில்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் உங்களுடைய உட்கார வச்சு அந்த பூஜை புனஸ்டான்கள்லாம் செய்து நல்லபடியாக உங்களை அழைச்சிட்டு வந்துட்டு கொண்டு விடுறோம் என்று சொல்லி, பாரம்பரிய எல்லாத்துக்குமே பாருங்கள், இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள், எல்லா விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.